நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கோவை மாவட்ட மேட்டுப்பாளையத்திற்கு 27 பேர் கொண்ட தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையினர் சென்றிருக்கிறார்கள். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கார்த்திக். வணக்கம் கார்த்திக். தற்போது அங்க மழையின் நிலவரமானது எப்படி இருக்கிறது? இவர்களின் வேலை அங்க என்னவாக இருக்க போகிறது? முழு விவரங்கள். வணக்கம். கோவை மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக சாரல் மற்றும் மிதமான மழையாக பெய்து வருகிறது. வானிலை மையம் இன்றும் நாளையும் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மழை கனமழை பெய்யும் என்று. இந்நிலையில் ஏற்கனவே தேசிய பேரிடர் மீட்பு குழுவினரும் மாநில மீட்பு படையினரும் 2 குழுக்களும் கோவை மற்றும் நீலகிரியில குழுக்களாக ஒவ்வொரு இடங்கள்ல சென்றிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி மற்றும் கோவை மேட்டுப்பாளையம் இந்த பகுதியில மாநில பேரிடர் மீட்பு படையினர் ஆங்காங்கே தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. மழையின் அளவு எந்த அளவுக்கு அதிகமா வருகிறதோ, பாதிப்புகள் எந்த இடத்தில் அதிகமா வருமோ அந்த இடங்களை முன்கூட்டியே தேர்வு செய்து அவர்களை அங்காங்கே தங்க வைத்திருக்காங்க. அதன்படி மேட்டுப்பாளையம் பகுதியில் பவானி ஆற்றங்கரை இருப்பதனால அங்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படும். அதே சமயம் சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் யாராவது செல்ஃபி மற்றும் வீடியோக்கள் எடுத்து செல்லும்போது விபத்தில் சிக்குவார்கள். மற்றும் மழை அதிக அளவில் நீலகிரியில் பெய்தால் மேட்டுப்பாளையத்துக்கு கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும் என்ற அடிப்படையில் அங்க மேட்டுப்பாளையத்தில் தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையினர் அங்க தங்க வைக்கப்பட்டிருக்கார்கள். அவர்கள் ஏற்கனவே அவர்களுக்கான அந்த மீட்பு பணிக்கு தேவையான அனைத்து உபகரணங்களுடன் தான் அங்க தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. மழையின் அளவு எங்க அதிகம் இருக்கோ, எங்க பாதிப்பு இருக்கோ அங்க அவர்களை அழைத்து சென்று அங்க அந்த மீட்பு பணியில் ஈடுபடுவதற்காக அங்க தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. அதே போன்று மேட்டுப்பாளையத்திலும் சரி, வால்பாறையில் தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் இருக்காங்க. நம்ம தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையினரும் இருக்காங்க. மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து மழை அதிகம் பதிவாகக்கூடிய இடங்கள்ல கண்காணித்து இவர்களை ஆங்காங்கே பணியில் அமர்வதற்கான பணியில் ஈடுபட்டிருப்பது மிக முக்கியமாக பார்க்கிறோம்.